Hi, hello, வணக்கம். நான் தான் ஷெப்தீனா. வெல்கம் பேக் டு ஷெப்தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலுக்கு வந்து வெஜ் பீஸா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வெஜ் பீஸா எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து அந்த டொமேட்டோ சாஸ், அதாவது நம்ம அந்த பீஸா பேஸ் சாஸு எப்படி பண்ணுறது, டோ ரெடி பண்ணுறது எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்போம். இன்றைக்கி வந்து அந்த டோ வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து மைதாவில் பீஸா சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து கோதுமையில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, நோ மைதா, நோ ஈஸ்ட், நோ ஓவன். நம்ம வீட்டில் இருக்க பாத்திரத்தை வச்சு எப்படி ஒரு ஈஸியான ஸ்டைலில் இன்றைக்கி இந்த வெஜ் பீஸா உங்கள் வீட்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்லி தரப்போகிறேன். அந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தலாமா? கோதுமை 1 கப்பு, அதாவது 180 200 கிராம். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், சுகர் 3/4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், சீஸ் 150 கிராம், குடமிளகாய் 1 கப்பு, மஷ்ரூம் 4 நம்பர், ஆனியன் தேவையான அளவு, சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையான அளவு, ட்ரை பேசில் தேவையான அளவு, பீஸா சாஸ் 3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். 1 கப் கோதுமை. இப்போது கோதுமை ஆட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதில் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறோம். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் நான் சொன்ன மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, சர்க்கரை 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறோம். எதுக்காக இந்த சர்க்கரை ஆட் பண்ணுறதுன்னா, அந்த பேக்கிங் பவுடரும் அதுக்கப்புறம் வந்து சோடாவும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணுறோம். அது இல்லாமல் டேஸ்ட்டும். ஸோ அதுக்காக தான் சர்க்கரை ஆட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போது சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எதுக்காக ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ண கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டோ ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே வந்து ப்ராப்பராக மிக்ஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். அதே டைமில் ப்ராப்பராக குக் பண்ணி வரும். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு தயிர் ஆட் பண்ணுறோம். நம்ம வந்து ஈஸ்ட் யூஸ் பண்ணல, அதனால் தயிர் புளிப்பு தன்மைக்கும் அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போடும்போது உங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸ், அது இல்லாமல் புளிப்பு தன்மை வரும். ஸோ அதனால் தயிர் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுறோம். தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த தயிர் எதுக்காக ஆட் பண்ணால், நம்ம தண்ணி நார்மலாக வந்து வீட்டில் டோ ரெடி பண்ணுறதுக்கு பண்ணுவோம். அதாவது வீட்டில் சப்பாத்தி மாவு இருக்கட்டும், இல்லை பீஸா இருக்கட்டும், இல்லை பூரிக்கு வந்து மாவு ரெடி பண்ணுறதுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக வந்து இப்போது தயிர் ஆட் பண்ணுறேன். ஒன்று வந்து புளிப்பு தன்மைக்கு, அதுக்கப்புறம் மாவு நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, இது நல்லா சாஃப்டான டோ. ஸோ அதனால் தேவையான அளவுக்கு தயிர் ஆட் பண்ணுறோம். இப்போது மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரேஷியோ சில பேர் வந்து அப்பயும் தயிர் வந்து எந்த குவான்டிட்டி ஆட் பண்ணி கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 250 ml தயிர் ஆட் பண்ணலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தயிர் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா? இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் லைட்டாக மாலிஷ் பண்ண போகிறோம். கொஞ்சம் லைட்டாக கோதுமை ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த கோதுமை ஆட் பண்ணுறோம். இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதான் இந்த டோ வந்து கரெக்டாக ரெடி ஆகும். இந்த மாதிரி இப்போ ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டோ ரெடி ஆகிடுச்சு. இந்த டோ ரெடி பண்ண பிறகு நம்ம வந்து ஜஸ்ட் லைட்டாக அப்படி ரோல் பண்ணுங்கள். இப்படி ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மாவு கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கும். மிக்ஸ் ஆகி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கா? ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக ஆயில் மேலே ப்ளேஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை 1/2 கட் பண்ண போகிறோம். நம்ம பீஸா ரெடி பண்ணுறது 10 inch சைஸஸில் பண்ணுறோம். ஸோ அதனால் தேவையான அளவுக்கு கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம 2 பீஸா பண்ணலாம் இந்த டோவில். ஸோ அதனால் வந்து நீங்கள் வீட்டில் ஓவன் தான் ஓவன்லேயும் பண்ணலாம். அப்படி இல்லை, என் வீட்டில் அடுப்பு மட்டும்தான் இருக்குது, ஸ்டவ் மட்டும்தான் இருக்குன்னா ஸ்டவ்வில் வச்சு பண்ணுறதுக்காக 2 பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது ரோல் பண்ண போகிறோம். ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் லைட்டாக கோதுமையை ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே கையிலேயே ஈவனாக நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி அப்படி நீங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, அந்த டைமில் ரோலிங் பேனில் வச்சு நீங்கள் ரோல் பண்ணுங்கள். மாவு இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ப்ரெஸ் பண்ண கரெக்டாக வரும். அப்படி ப்ரெஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா, அந்த டைமில் உங்கள் வீட்டில் இருக்க அந்த சப்பாத்தி கட்டை இருக்குல்ல, அந்த சப்பாத்தி கட்டை மாவை இப்படி எடுத்து இப்படி ரோல் பண்ண வேண்டியதான். ஸோ உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஈஸியான ஸ்டைலில் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து 10 inches அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், சைஸஸ் தெரியுதா? உங்களுக்கு தெரியுதுக்காக கரெக்டாக நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஹார்டாக இருக்க டோவில் பண்ண முடியாது. இப்போ ரெடி ஆகிடுச்சு.
இப்போ ரெடியானதை வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக அந்த கார்னர் மட்டும் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிடலாம். ஒரு சின்ன தட்டு வச்சுதான். நீங்கள் வந்து பேக்கிங் ட்ரே வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு கவலை பண்ணுவாங்க. நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பிட்ற தட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி ஸ்டீல் ட்ரே இருந்ததுன்னா இந்த ட்ரேயில் யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த தட்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுறேன். குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். ஏன் கேட்டால் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வீட் ஃப்ளார். இப்படி சைடெல்லாம் ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஈவனாக அதுக்கு பிறகு இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ், அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து இதில் லைட்டாக ஆட் பண்ணுறேன். எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா ஒன்றும் இல்லை, அந்த கீழே அந்த டோ வந்து உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக மட்டும்தான் இதை ஆட் பண்ணுறோம். என் வீட்டில் இல்லை என்ன பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே பிரெட் க்ரம்ஸும் யூஸ் பண்ணலாம், ரஸ்க் இருந்தால் ரஸ்க் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ லைட்டாக அப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த ரெடியான இந்த டோவை ஜஸ்ட் லைட்டாக ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக கார்னரை வந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி எடுத்து விடுங்க. எதுக்காக இப்படி பண்ணுறேன் கேட்டிங்கன்னா கார்னருக்கு அந்த சாஸ் வந்து சஃபிஷியன்ட் குவான்டிட்டி சாஸ் நம்ம ஆட் பண்ணணும். அந்த சாஸ் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சாஸ் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால தான் இந்த கார்னரை இப்படி லைட்டாக உங்களுக்கு வந்து எடுத்து விடுறேன். இப்போ வந்து இந்த கீழே பேஸ் குக் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ஏர் சர்க்குலேஷன் இருந்தால் தான் கரெக்டாக குக் பண்ண முடியும். அதனால் நம்ம வீட்டில் இருக்க ஃபோர்க்கில் ஜஸ்ட் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறோம், அதுக்கு கரெக்டாக கொஞ்சம் இந்த புள்ளியாக இருந்தால் தான் கரெக்டாக இந்த காற்று போகும், கரெக்டாக வெந்து வரும். இப்போது இந்த டொமேட்டோ கன்கஸ், அதாவது நம்ம லாஸ்ட் டைம் வந்து நம்ம வெஜ் பீஸா பண்ணோம், எப்படி சாஸ் பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி தான், ஆனால் இந்த வாட்டி சாஸ் ரெடி பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா அப்போ தான் உங்களுக்கு திக்காக நல்லா வரும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போது தேவையான அளவுக்கு நம்ம சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அப்படி சாஸ் வந்து வீட்டில் பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் ரெடிமேட் சாஸ் இருக்கும். இப்போ வந்து சீஸை வந்து தேவையான அளவுக்கு லைட்டாக கீழே ப்ளேஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. இப்போது நம்மக்கிட்ட இருக்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணுறோம். அதாவது கலர்ஃபுல்லான இந்த கேப்சிக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். க்யூப்ஸ் கட் பண்ணுற மாதிரி க்யூப்ஸ் கட் பண்ணலாம், பேட்டர்ஸ் கட் பண்ணி போடலாம். நீங்கள் அது உங்களோட விருப்பம். மஷ்ரூம் ரேண்டமாக நீங்கள் போடுங்க. இதை அரேஞ்ச் பண்ணி போடலாம் அவசியம்லாம் இல்லை. இதில் வந்து நீங்கள் ஸ்வீட் கார்ன் போடலாம், அதுக்கப்புறம் பாலக் போடலாம், ஃப்ரெஷ்லி பேசில் போடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஆனியன். இப்போ இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் சீஸ் ப்ளேஸ் பண்ணுறேன். திருப்பியும் ஆன் டாப்பில் அந்த சீஸ் வந்து மேலே போட்டால் தான் அந்த வெஜிடபிள்ஸோட கரெக்டாக உங்களுக்கு குக் பண்ணி எடுக்கும்போது சீஸியாக வரும். திருப்பி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டாப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் போனால் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். நம்மளோட விருப்பம் தான். ஸ்பைஸியாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி சில்லி ஃப்ளெக்ஸ் ஜஸ்ட் லைட்டாக மேலே போடலாம். அதுக்கப்புறம் இதுதான் அந்த ட்ரை பேசில், அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற துளசி, குக்கிங்காக யூஸ் பண்ணுற இந்த துளசியை வந்து நல்லா காஞ்சிருக்கும். இது ரெடிமேடாக கடையில் கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் லைட்டாக மேலே ப்ளேஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஆயில் எடுத்து இந்த கார்னரில் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் குக் பண்ணி வரும்போது கரெக்டாக இந்த கார்னரில் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள் ஆயில். அப்போ தான் குக் பண்ணி வரதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டவ் வந்து ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சுருக்கோம், ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது கீழே வந்து சால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆல்ரெடி வந்து நான் ஆல்ரெடி பேக்குக்கு யூஸ் பண்ணேன், அந்த சால்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது ஃப்ரெஷ் சால்ட் போடணும் அவசியம் இல்லை. ஏற்கனவே யூஸ் பண்ண சால்ட்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு இந்த ரிங் வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரிங் இல்லைனா உங்களுக்கு கவலை இல்லை. சின்ன கட்டோரி சின்ன கப்பு என்ன டேரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணுற அந்த பீஸாவை நீங்கள் வைக்கணும். எதுக்காக இந்த ரிங் வைக்கணும்னா நீங்கள் டேரெக்டாக கீழே வச்சுன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம். நல்லா அதுக்கப்புறம் நல்லா ஹீட்டாக இருக்கணும். நல்லா ஹீட்டான பிறகு இந்த பீஸா வந்து இதில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போது மூடி போட்டிருக்கேன். இந்த மூடி போட்ட பிறகு கரெக்டாக 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் குக் பண்ணி எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி கரெக்டாக 15 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன். வாவ், நம்மளோட அருமையான பீஸா ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. இப்போ பீஸா ரெடி ஆகிடுச்சு. இப்போ திருப்பி வந்து ஆயில் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். பார்த்தீங்களா, குக் பண்ணி முடிச்சுன்னு அந்த கலர் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் இப்போ வந்து ரீஃபைண்ட் ஆயில் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் வந்து பட்டர் அப்ளை பண்ணலாம், ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக 1 நிமிஷம் கழித்து நீங்கள் டிமோல்ட் பண்ணால் கரெக்டாக வந்துடும். வாவ்,
ஒரு சூப்பரான வெஜ் பீஸா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து எந்த ஒரு மைதா எதுவுமே இல்லாமல், மைதா, ஈஸ்ட்டு, ஓவன் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் வீட்டில் எப்படி பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது இந்த பீஸாவை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துருக்கு நான் சொல்கிறேன். என்னங்க இந்த வெஜ் பீஸா எப்படி பண்ணுறது எல்லாரும் ஈஸியாக பார்த்துருவீங்க. இப்போது இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பர். இங்கே பாருங்கள், அந்த பீஸா இங்கே திருப்பி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா வெல்டாக நல்லா குக்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம கோதுமையில் பண்ணதுனால சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. நார்மலாக வந்து தின் கிறிஸ்பி பீஸான்னு சொல்லுவாங்க, அப்படின்னா திக் பீஸான்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கோதுமையில் பண்ணுறதுனால சாஃப்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் அல்டிமேட் சூப்பராக வந்திருக்கு. அந்த சீஸு, பீஸா சாஸ், அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ், எக்ஸலண்டாக ப்ரிப்பரேஷன். இனிமேல்ட்டு நீங்கள் வந்து பீஸா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு கடைக்கு போக வேண்டியதில்லை. உங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு ஈஸியான மெத்தடில் பண்ணலாம். இப்போது நான் கிளம்புற நேரம் வந்துச்சு. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷஸ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.